இளைஞர்களை மாத்திரம் குற்றம் சொல்லிவிட்டு நாம தப்பித்துக் கொள்ள முடியாது. ஏங்க அவருக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுத்தீங்க, வாங்கி கொடுத்த அந்த பெற்றோருடைய பதில் எப்படி இருக்கும் பாருங்க. ஆமாங்க தேவையில்லதான், அடம் பிடிக்கிறானுங்க, கேட்க மாட்டேங்கிறான என் புள்ள தொலை அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படிம்பாங்க. ஏப்பா இவ்வளவு விலை உயர்ந்த ஒரு போனையும் வாங்கி கொடுக்கற, அதுக்கு தேவையான இன்டர்நெட்டையும் நீனே வாங்கி கொடுக்கறீங்க, இதனால நாசமா போறானே அப்படின்னு கேட்டா என்ன செய்ய? என் புள்ள என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான், வழியே இல்ல, சாப்பிட மாட்டேங்கிறான், பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேங்கிறான், காலேஜுக்கு போக மாட்டேங்கிறான், படிப்பு மேல அக்கறை கொள்ள மாட்டேங்கிறான், என்ன செய்யறது வேற வழியே இல்ல, அதனால வாங்கி கொடுத்தேன். உங்க புள்ள வாங்கி கேட்கிறான், பைக்கை வாங்கி கொடுத்தீங்க, செல்போனை வாங்கி கொடுத்தீங்க, தருதலையா போகணும், நான் தற்கொலை பண்ண போறேன் அப்படின்னு உங்க புள்ள சொன்னா வேற வழியே இல்லடா, தற்கொலை பண்ணி போற அப்படின்னு அதுக்கு அனுமதி கொடுப்பீங்களா? நாசமா போறதுக்கு எந்த பெற்றோராவது விரும்புவோமா? தன்னுடைய பிள்ளைகள் மேல கொண்ட அன்பின் காரணத்தினால நாம செய்யக்கூடிய தப்பை நியாயப்படுத்துகிறோம். இதுதான் யதார்த்தம். விலை உயர்ந்த பைக் தான் கேட்கிறான் என்று சொன்னால் அதை வாங்கி கொடுக்காம இருக்கக்கூடிய ஆற்றல், தகுதி, சிந்தனை ஒவ்வொரு பெற்றோருக்கும் உண்டு. அவன் தவறான வழிக்கு தன்னுடைய மொபைல் போனை பயன்படுத்துவான் என்று தெரிந்தால் அந்த மொபைல் போன் உனக்கு தர முடியாது என்று சொல்லுகின்ற ஆற்றலும் தைரியமும் பெற்றோர்களுக்கு உண்டு. நாசமா போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ நாசமா போற அப்படின்னு கொடுக்கிறது எப்படி ஒரு நல்ல பெற்றோருடைய நிலையாக இருக்க முடியும்?